அஸ்ஸலாமு வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எனக்கு வர கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி, லைக்ஸும் கம்மி. நீங்கள் யாருமே பார்த்து ஷேர் பண்ண மாட்டீங்க, லைக்ஸ் கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பேசுவது எனது உரிமை. நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம்னா, நாய், அதாவது டாக்ஸ். அதை மக்களை நாயாக நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதாவது நம்மளுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பொறையோ இல்லை பிரியாணியோ போட்டால் நம்ம சைலண்ட்டாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஆள் நாளைக்கு அரசியலுக்கு அப்போ நம்மளை என்னன்னு நினைப்பாங்க? மக்களே, இது உங்கள் கையில் இருக்க. அவர் இதுக்கு பல விளக்கம் தரலாம். ஆனால் எந்த விளக்கம் கொடுத்தாலும் உண்மை ஒருபோதும் மாற போகிறது கிடையாது. அவர் சொல்ல எப்படி திருப்பி போட்டாலும் அது அவர் சொன்னது மக்களையாகிய நம்மளை மட்டுமே என்பது நன்றாக தெரிகிறது. எனிவே, மாஸ்டர் லாரன்ஸ் அவர்களுக்கு எனது கனிவான வேண்டுகோள், இனியும் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள். அப்படி அரசியலுக்கு வர நினைத்தால் வாயை மூடிக்கொண்டு வரவும், எதை எங்கு பேச வேண்டுமோ எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து கொண்டு வாருங்கள். ஏன்னா பேச தெரியாமல் அங்கே நிறைய கும்பல் இருக்குது. விசில் அடிக்கிற கும்பல் நிறையா இருக்குது. பேச தெரியாமல் தான் பேசுகிறாங்க. அந்த லிஸ்ட்டு நீங்களும் சேர்ந்துடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்க. நேற்று ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கொள்கைகளை பற்றியும் கோட்பாடுகளை பற்றியும் என் கூட நீங்கள் சரிசமமாக பேச முடியுமா அப்படி எப்படின்ட்டு பயங்கர சவடால் விட்டு ஒருத்தர் பேசுகிறாரு மதுராந்தகத்தில். ஐயா, நீங்கள் இப்பொழுதுதான் பிறந்து உள்ளீர்கள், தவழ்கிறீர்கள், அதற்கப்புறம் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் ஓடுங்கள். தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் ஓட நினைப்பது முட்டாள்தனம், முடியாத காரியம். அதனால் 75 கால பாரம்பரியம் கொண்ட அரசியல் கட்சிகளை நீங்கள் பேசும்பொழுது கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று உங்களையும் நான் பணிவன்பதுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கொள்கையிலையும் சரி அரசியலையும் சரி உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்களே அவங்க தான். ஓகேவா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மேடை நாகரிகம் என்பது எல்லோருக்கும் வேண்டும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த புதிய தலைமுறையில் ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. அதாவது தாவே ஆதரவு மாற்றம் நிகழ்ந்தது எப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நாளைக்கு நம்ம பேசலாங்க. அதை நான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து, ஏன்னா ஒரு வாட்டி பார்த்தவொன்னே புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. அது 1க்கு 2 வாட்டி நான் பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் எதை ஒன்று பேச முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாஃபர். வாழ்க வளமுடன்.